நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பர் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் போகிறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவை அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சிங்கப்பூர் போகணும் அப்படின்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் ப்ராசஸுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு போகல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து உங்களை ஏர்போர்ட்லேயே வந்து திருப்பி அனுப்பிடுவாங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து என்னென்ன பாஸுக்கு என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா சேஃபாக வந்து நல்லபடியாக நீங்கள் சிங்கப்பூர் போக முடியும். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன், குறிப்பாக சிங்கப்பூர் வேலைவாய்ப்பு தகவல்களாக இருக்கட்டும், சிங்கப்பூருக்கு நீங்கள் எப்படி போகணும், சிங்கப்பூரில் இப்போ சுச்சுவேஷன் ஒர்க்கர்ஸோட சுச்சுவேஷன் என்ன, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிங்கப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் பாசஸ் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இ பாஸுக்கு பார்த்துடலாம். இ பாஸில் எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருந்தாலுமே வந்து ஒரு சில பேரை வந்து டீபோர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ஐபியில் போட்டிருக்க சேலரி ஒரு காரணம், தவறான தகவல்கள் சொல்கிறதுனால திருப்பி அனுப்புகிறாங்க. அதனால திருப்பி அனுப்புனாங்க அப்படின்னா ஓகே. ஆனால் டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி திருப்பி அனுப்புனாங்க அப்படின்னா அது உங்களோட மிஸ்டேக் தான். ஸோ நீங்கள் ஏஜென்ட்கிட்ட கேட்டு நான் சொல்ல போகிற டாக்குமெண்ட்ஸ்லாம் தெளிவாக எடுத்து வச்சுக்கோங்க. வேக்சின் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஒரு சில பாஸுக்கு மட்டும்தான் கேட்குறாங்க, நிறைய பாஸுக்கு இப்போ கேட்கறது கிடையாது. ஏன்னா கொரோனாலாம் போயிருச்சு. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இ பாஸ்லாம் போகிறவங்க ஆர்எம்ஐ வந்து எடுத்து வச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஆர்எம்ஐயில் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஆர்எம்ஐ பெருசாக கேட்க மாட்டாங்க, ஆனால் ஐபிஏ வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஐபிஏ கண்டிப்பாக பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய பேர் சாஃப்ட் காப்பி வச்சுட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. தயவுசெய்து அந்த தப்பை பண்ணாதீங்க. கண்டிப்பாக பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது உங்களோட ஒரிஜினல் பாஸ்போர்ட் வேணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே எங்கே தங்க போகிறீங்களோ அந்த ரூம் வந்துட்டு புக் பண்ணியாச்சா, உங்கள் கம்பெனி சைட்லேருந்து புக் பண்ணிட்டாங்களா, அப்போ அந்த ரூமோட அட்ரஸ் வேணும். அந்த ரூமை வந்து கண்டிப்பாக எம்ஓஎம்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ அதையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னுமே எஸ்ஜி அரைவல் கார்டு நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ எஸ்ஜி அரைவல் கார்டு கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதும், இ பாஸுக்கு நீங்கள் நல்லபடியாக போகலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எஸ் பாஸுக்கு இ பாஸுக்கும் கிட்டத்தட்ட சேம் தான். உங்களோட விசா கண்டிப்பாக இருக்கணும். விசானா ஐபிஏ தான் சொல்கிறேன். அடுத்தது உங்களோட டிக்கெட்டு, ஒரிஜினல் பாஸ்போர்ட்டு, எஸ்ஜி அரைவல் கார்டு, ரூம் வந்து நீங்கள் அங்கே புக் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ரூம் வந்து ரெடி ஆகிடுச்சு, அதை எம்ஓஎம்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களோட ரூம் அட்ரஸை உங்கள் கம்பெனிலேருந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இது மட்டும் இருந்தாலும் எஸ் பாஸ்க்கும் நல்லபடியாக போயிடலாம். சிங்கப்பூரில் என்டிஎஸ் பாஸ் அப்படின்னு ஒரு பாஸ் இருக்குது. இந்த பாஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இ பாஸுக்கு எஸ் பாஸுக்கு சொன்ன பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்காது. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்டிஎஸ் ஃபார்மேட்டுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஐபி கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும், எஸ்ஜி அரைவல் கார்டு இருக்கணும், நீங்கள் எங்கே தங்க போகிறீங்க அப்படிங்கிற லிஸ்ட் இருக்கணும். அதே மாதிரி பாண்ட் பேப்பர் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும். அப்புறம் ஒரிஜினல் பாஸ்போர்ட், டிக்கெட் இருந்தால் போதும். இதுக்குமே வந்துட்டு வேக்சின் சர்டிஃபிகேட் பெருசாக கேட்க மாட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மே மந்த் முடிஞ்சிருக்கு, ஜூன் மந்த் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சிங்கப்பூருக்கு நிறைய பேர் படிக்கிறதுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட் பாஸுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி பார்த்துடலாம். ஸ்டூடெண்ட் பாஸை பொறுத்த வரைக்கும் விசா, பாஸ்போர்ட்டு, டிக்கெட்டு, ரூம் வந்து நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். ஃபைனலாக எஸ்ஜி அரைவல் கார்டு நீங்கள் போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எடுத்துக்கங்க. இந்த டாக்குமெண்ட் இருந்தால் மட்டுமே போதும். ஒர்க்குக்கு விசான்னு வரும். ஸ்டூடெண்ட்டுக்கும் விசா வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், விசா வரும். ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஓஎம் சைட்லேருந்து விசா கொடுப்பாங்க. ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் போய் படிக்கிறதுக்கு ஐசிஏலேருந்து உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ அந்த காப்பி கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும். அது இல்லைன்னா உங்களால் ஸ்டூடெண்ட் பாஸில் சிங்கப்பூர் போக முடியாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னுமே ஒரு சிலர் டிஇபி பாஸில் வந்து போயிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப கம்மியாயிடுச்சு, நிறையா ரிஜெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு டிஇபிலாம். ஆனாலுமே டிஇபி பாஸ் இன்னும் போயிட்டு தான் இருக்காங்க. டிஇபி பாஸில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஐபி இருக்கணும், எஸ்ஜி அரைவல் கார்டு இருக்கணும், ஒரிஜினல் பாஸ்போர்ட் இருக்கணும், டிக்கெட் இருக்கணும். இது மட்டும் இருந்துச்சுனாவே போதும், நீங்கள் நல்லபடியாக போயிடலாம். டிஇபி பாஸுக்கும் இந்த ரூம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கன்ஃபார்மாக வந்து இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டூரிஸ்ட் விசாவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஎல் அப்ளை பண்ணால் டூரிஸ்ட் விசா இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு எஸ்ஜி அரைவல் கார்டு, நீங்கள் எங்கே தங்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான அந்த ப்ரூஃப் இருக்கணும். என்ன பர்பஸ்க்காக போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அதுவுமே வந்து ஐசிஎல்ல கொஸ்டின் கேட்பாங்க. டூரிஸ்ட் விசா யார் மூலமாக எடுக்கிறீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸும் வாங்கி வச்சுக்கோங்க. அவங்க என்ன பர்பஸுக்காக நீங்கள் விசிட் பண்ணுறீங்கன்னு டூரிஸ்ட் விசாவில் வந்து அப்ளை பண்ணையில போடணும். அது என்ன போட்டிருக்காங்கன்றதையும் தெளிவாக கேட்டுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் போய் சொல்லாதீங்க. அடுத்தது ஒர்க் பர்மிட், பிசிஎம், சிபிஆர் பர்மிட், இந்த 3 பர்மிட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட். இதை வந்து கவனமாக கேளுங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே புதுசாக ஐபி வந்து போகிறவங்களுக்கு தான், ஓகேங்களா? ஸோ இந்த ஒர்க் பர்மிட், பிசிஎம் பர்மிட், சிபிஆர் பர்மிட்டுக்கு நான் சொல்கிற ஃபார்மேட்டில், அதாவது நான் சொல்கிற வருஷப்படி நீங்கள் வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் மாற்றி ரெடி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகும். அதாவது ஒர்க் பர்மிட், பிசிஎம் பர்மிட், சிபிஆர் பர்மிட்ல புது ஐபியில் நீங்கள் போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஐபி ரிலீஸ் ஆகும், ஓகேங்களா? ஐபி ரிலீஸ் ஆனோன்னா ஐபி வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த ஐபியில் வந்துட்டு நீங்கள் என்ன வேலை பார்க்க போறீங்க, என்ன எதுன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ அதை வாங்கி பார்த்துருங்க. அடுத்தது ஐபியை கொடுத்தோன்னே ஏஜென்ட் ஃபுல் அமௌண்ட் கேட்டாங்க அப்படின்னா தயவு செய்து நீங்கள் கட்டாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஐபி ரிலீஸ் ஆகி அவங்க வந்துட்டு போகாமல் இருந்திருக்காங்க. எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக முடியலை. அவங்கள்ட்ட என்ன சொல்கிறீங்க அப்படின்னா எனக்கு ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன்போர்டிங் சென்டர் வந்தோன்னு நான் ஃபுல் அமௌண்ட் சிங்கிள் பேமெண்ட்டாக கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க. மாத கணக்கில் இங்கே வெயிட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீ என்ன காசை வாங்கி கட்டிட்டு நீ வெளிநாடு போகாமல் இருக்குன்னு காசு கொடுத்தவன் உங்களை கேட்க ஆரம்பிப்பான், ப்ரெஷர் பண்ண ஆரம்பிப்பான். ஸோ அதனால அந்த மாதிரி சிக்கிறாதீங்க. நீங்கள் சிங்கப்பூர் போனதுக்கு அப்புறமேட்டு இது எல்லா பாஸ்லையுமே நீங்கள் புதுசாக போகிறீங்க அப்படின்னா ஆன்போர்டிங் சென்டரில் உங்களை 3 நாள் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து உங்களை கம்பெனி பிக் பண்ணி ஒர்க்குக்கு கொண்டு போய் விடுவாங்க. அதாவது கம்பெனியோட ரூமில் கொண்டு போய் விடுவாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் எஸ்ஓசி பாஸ் பண்ணணும். எஸ்ஓசி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க்குக்கு போகணும். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர், ஓகேங்களா? ஸோ இப்போ சில பேர் வந்துட்டு அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஏதாவது டாக்குமெண்ட்
டாக்குமெண்ட் தேவையான்னு கேட்குறாங்க. இப்போ வந்து புதுசாக ஹெல்த் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் வந்து ஒரு ஃபார்ம் ஃபுல்லாக பண்ண சொல்கிறாங்க. நான் வந்து இப்போ லீவில் வந்திருக்கேன், என்னோட ஒர்க் பெர்மிட்லாம் கரண்டில் இருக்குது, இந்த டாக்குமெண்ட்லாம் எனக்கு வேணுமானா அங்கேருந்து வரையிலே எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை, இங்கேருந்து போகையிலே எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை. உங்களோட கையில் வந்து உங்களோட ஒர்க் பெர்மிட்டும் உங்களோட பாஸ்போர்ட்டும் டிக்கெட் இருந்துச்சுனாவே போதும், நீங்கள் போகலாம். நான் சொன்னது எல்லாமே புதுசாக ஐபி வந்து வந்திருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. நான் வந்துட்டு புதுசாக மரகதம் ஏர் டிராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து நம்ம கம்மி ப்ரைஸில் குரூப் டிக்கெட்லாம் வந்து நான் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து டிக்கெட் போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தர இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டிக்கெட் வந்து உங்களோட டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் என்ன பாஸில் சிங்கப்பூர் போக போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த மந்தில் வந்துட்டு நிறைய ஜாப் வேகன்சிஸ்லாம் வரப்போகுது. அது என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நான் சொல்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.